உன்னால் முடியும் தோழா. வணக்கம்மா, சொல்லுங்க சார். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டெய்லியும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நான் மக்களை நினைப்பதும் நேர்மையாக இருப்பதுமே பெரிய பிரார்த்தனையாக நினைக்கிறேம்மா. தேங்க்யூ சார். சரிம்மா. மதிய வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய பணி ஓய்வு பெற்ற பிறகு மக்களுக்காக நீங்க செய்ய போற திட்டங்கள் என்ன ஐயா? இல்ல உங்களுடைய திட்டம் தான் என்ன பணி ஓய்வுக்கு பிறகு? காலி பண்ணிடுவீங்க இருக்கு. நான் தமிழ் சமூகத்தில் ஒரு மாற்றம், அதை நீங்கள் அரசியல் மாற்றம்னு எடுத்துக்க வேண்டாம், ஒரு சமூக மாற்றத்திற்கான பணிகளை இப்பொழுதே நாங்கள் தொடங்கிவிட்டோம். ஓய்வு வரும் வரைக்கும் நான் காத்திருக்க போவதில்லை. சமூக மாற்றங்களை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் எனக்கு இந்த சமூகம் சம்பளம் கொடுக்கிறது. I am paid by society. Though I am paid by it only means I am paid by society. எனவே நான் சமூகம் மாற்றத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டிய கடமை இந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு. நாம் எல்லோருமே தனி மனிதர்கள் இல்லை. நாம் எல்லோருமே இந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். யாரும் எவ்வளவு பெரிய அறிவாளியும் தன்னந்தனியாக வளர்ந்தது இல்லை. இந்த சமூகம் தான் உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும், நம்முடைய ஒவ்வொரு அறிவுக்கும், ஆற்றலுக்கும் இந்த சமூகம் அளப்பரிய பங்களிப்பு செய்திருக்கிறது. நான் இன்றைக்கு ஐன்ஸ்டீன் சொன்னதை நான் எப்படி குறிப்பிட்டேனோ அதை போல இந்த சமூகத்திற்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். எனவே சமூக மாற்றத்திற்கான, சமூக அவலங்களை, சமூக அநீதிகளுக்கு எதிரான மாற்றத்தை உருவாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவே நான் இப்பொழுதே அந்த பணியை தொடங்கிவிட்டேன். ஓய்வு வரும் வரைக்கும் காத்திருக்க போவதில்லை. காலம் காத்திருக்காது.